இன்றைக்கு நான் ஒரு இட்லியும் வச்சு சாம்பாரும் வச்சு சட்னியும் செய்ய போறேன். 50 கிராம் அவல் கொஞ்சம் போட்டேன். நான் அந்த அவல் போட்டதாலேயே நல்ல வடிவா புளிச்சு வந்திருக்குது. நம்முடைய தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளலாம். கணக்க விட தேவையில்லை. வெங்காயம் மதங்க செத்தலை சின்ன சின்ன வெட்டினா மதங்கிருந்தா கண்டு சம்பளுக்கு நம்மளாக வறுத்து எடுக்கிறேன். இப்போ இட்லிக்கு தாளியம் போட போறேன். இப்போ இட்லி நான் அம்போட போறேன். ஓகே, நல்லா இருக்கு. ஒரு கொதி மூடிக்கிற தட்டி இப்ப இட்லி அவிஞ்சிட்டுது. சட்னி இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம், இல்லை இதே பதத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். இன்னைக்கு ஐந்தா கிச்சன். கனனால நான் இந்த வீடியோக்கள் போடையில இவர் ஸ்ரீலங்கா போனதால நான் இந்த வீடியோ போடவில்லை. இன்றைக்கு நான் ஒரு இட்லியும் வச்சு சாம்பாரும் வச்சு சட்னியும் செய்ய போறேன். அதை இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் காட்டிக்கொள்வேன். தேவையான பொருட்கள் உளுந்தும் ரவையும் போட்டு இட்லிக்கு குழச்சி வச்சேன். நான் அது எவ்வளோ நேரம் தனியாக சொல்றேன். மற்றது சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், முருங்கங்காய், வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பருப்பு, தூள், உப்பு. அதுதான் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். மற்றது சட்னிக்கு செத்தலும் தேங்காய் பூவும் எடுத்து வச்சிருக்கிறேன். செத்தல் நான் வறுத்து போட்டு திரிச்சு சட்னியை செய்ய காட்டுறேன் முடிவா. மற்றது இட்லி நான் எந்த கப்பால நீங்க ஒரு கப் உளுந்து எடுத்தாலும் அதே கப்பால 2 கப் ரவை எடுக்க உளுந்து நல்ல பதமா வரும். 3 மணித்தியானம் ஊற விட்டேன்னா ஒரு 5-5:30 மணித்தியானம் தான் புளிக்க வச்சேன்னா அது இப்படி புளிச்சு நல்லா இருக்குது. நான் புளிக்கிறதுக்கு இன்றைக்கு வித்தியாசமான முறையில 50 கிராம் அவல் கொஞ்சம் போட்டேன். நான் அந்த அவல் போட்டதாலேயே நல்ல வடிவா புளிச்சு வந்திருக்குது. அதை நீங்களும் ஒருக்கா செய்து பார்க்கலாம். இனி வாங்க வீடியோக்குள் போவோம். இப்ப நான் இட்லிக்கு தாளிச்சு போட்டுதான் நாங்க இட்லி அவிக்கிறோம். அதனால நான் இட்லிக்கு தாளிக்கிறதுக்கு சட்டி சுட வச்சுட்டேன். இனி எண்ணெய் விட போறேன். எண்ணெய் விட தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளலாம். கணக்க விட தேவையில்லை. வெங்காயம் மதங்க, அதே மாதிரி கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், செத்த மிளகாய், இவ்வளவுதான் தாளியத்துக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் கொதிச்ச கையோட கடுகை வெடிக்க விட போறேன். ஒரு ஸ்மால் ஸ்பூனால கடுகு போடுறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சொட்டு கூட போடலாம், வாசமா இருக்கும் தாளிக்க. இது கொஞ்சம் மதங்கி வரைக்க நான் வெங்காயம் போட போறேன். வெங்காயம் சாம்பாருக்கும் சம்பலுக்கும் இட்லிக்கும் தான் 3க்கும் சேர்த்து ஒரு அடியா தாளிக்கிறேன். எனக்கு செத்தலும் வெட்டி போட போறேன். செத்தலை சின்ன சின்ன வெட்டினா வதங்கிடுண்டா கண்டு. அதே தடவையில இந்த இட்லி இந்த தாளிக்கு போட்டு அந்த வாசத்தோடையே சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினா. அதனால நான் தாளிச்சு போட்டு செய்யணும். அதுக்கு தாளிச்ச இட்லின்னு சொல்லிட்டு சட்னி சாம்பார் சிலவோட தேவையும் படாது. நாங்கள் இது சாப்பிட்டு பார்ப்போமே. இன்றைக்கு இருக்கா செய்து கருவேப்பிள்ளையையும் சின்ன வெட்டி போடுறேன். இது சாம்பாருக்கு நான் மிளகாய் வெட்டி கொள்ள போறேன். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கும் வெட்டுறேன். வெட்டையில இந்த சின்ன சின்ன சைஸா வெட்டி போட்டு அப்படியே சேர்த்து போடுறேன். தக்காளி பழம் கழுவிட்டு வெட்டுறேன். தக்காளி பழம் வெட்டிட்டேன். சாம்பாருக்கு மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். கத்தரிக்காயும், உருளைக்கிழங்கும், முருங்கங்காயும், பருப்பும், வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு அவிய விட போறேன். இப்ப தாளியம் ரெடி ஆயிட்டுது. இதை நான் ஒரு டிஷ்ல எடுத்துட்டு மிளகாய் வறுக்க போறேன். சம்பளுக்கு நான் மிளகாய் வறுத்து எடுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் காணாம இருக்கும், சொட்டுன்னா விடுவேன். நான் ஒரு பிளேட்டில் எடுக்கிறேன். இப்போ இட்லிக்கு தாளியம் போட போறேன். தாளியம் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். நான் சொன்ன கணக்கு விளங்கலையேண்டா 1/4 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ ரவையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 50 கிராம் அவல் போடலாம். அந்த பதத்திலே நீங்க குழச்சி வைக்கலாம். இப்ப நான் சொன்னது முதல் ஒரு கப் உளுந்துக்கு 2 கப் ரவை போட்டால் சரியா இருக்கும். அப்படி அது உங்களுக்கு பதம் பிழைக்கும் என்று சொன்னா
1/4 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ ரவை போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். 50 கிராம் அவலும் போடலாம். அவல் போடைக்கு இட்லி வந்து நல்ல புளிப்பு தன்மைக்கு வந்துடும். இதுதான் இட்லிமா ரெடி. இப்போ வந்து இட்லி ஆக்கியதுக்கு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு இட்லி குத்தியையும் காட்டி கொள்ளுறேன். இப்போ வந்து சாம்பார் கொதிச்சு வந்துட்டுது. நான் இதோட தக்காளி பழமும் போட்டு மூட போறேன். இப்போ வந்து தக்காளி பழத்தோட உள்ளியும் போட போறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டு மூடி விட்டேன்னா இன்னும் ஒரு கொதிக்கட்டும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரக மிளகாத்தூள் எல்லாம் போட்டு காட்டேன். தண்ணி கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து இட்லி நான் அவியோட போறேன். வந்து இட்லி வச்சுட்டு அவிஞ்சு வந்துட்டுது. நான் வந்து கொஞ்சம் மஞ்சளும் மிளகாத்தூள் தேவையான அளவை நீங்க போட்டுக்கொள்ளலாம். டேபிள் ஸ்பூனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். சாம்பாருக்கு எனக்கு உரைப்பு தேவையில்லை. போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். முதல்ல உப்பு போட்டுட்டேன் மரக்கறி ஆகிறதுக்காக. ஒரு டேஸ்ட் ஒன்று பார்ப்போம். பிறகு கணக்காக இருக்குது. தேங்காய் பால் பவுடர் கொஞ்சம் லைட்டா போடுவோம். இப்போ வந்து சாம்பாருக்கு எல்லாம் போட்டு மூடி விட்டேன். நான் அது மாதிரி தேங்காய் பால் பவுடர் கொஞ்சம் போடுவேன். கணக்க போட தேவையில்லை. கொஞ்சம் நான் போடுவேன். டேபிள் ஸ்பூனால ஒரு ஸ்பூனால வேணும். இனியும் ஒரு கொதிக்க தாலியத்தை போட்டுட்டு இறக்கி விடலாம். இட்லிக்குத்தான் அதனால பழப்புளி நம்ம விடையில. என்னோட இட்லியும் புளிப்பு தன்மை தான். தக்காளி பழம் போட்டேன் நான் சாம்பாருக்கு. அப்போ புளி உப்பு எல்லாம் ஓகே ஆயிருக்கும். இப்போ வந்து டேஸ்ட் பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்கு. ஒரு கொதி மூடிக்கிறேன். சாம்பார் ரெடியா ஆயிட்டுது. சாம்பாரை பாருங்க. இனி வந்து நான் தாளிக்க மட்டும் போட போறேன். அரியம் போட்டு கிளறி போட்டு ஓகே, சாம்பார் ரெடி. இப்ப வந்து இட்லி அவிஞ்சிட்டுது. இப்ப வந்து இட்லி எடுக்க போறேன். இப்ப வந்து சட்னி அடிக்க போறேன். செத்த மிளகாய் வறுத்து வச்சேனா, கருவேப்பிலையும் போட்டு செத்த மிளகாய் போட்டேனா, வெங்காயம், உப்பு, தேங்காய் பூ, இனி கொஞ்சம் பழப்புளி, இது தாளியம் எடுத்து வச்சிருக்கேன். இனி அரைக்கிறத நான் காட்டிக்கொள்வேன். இப்ப வந்து சட்னி அடிக்க போறேன். வந்து சட்னி இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம், இல்லை இதே பதத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு வந்து இட்லி ரெடி. இட்லி, சாம்பார், சட்னி ரெடி ஆயிட்டுது. ஐந்தா கிச்சன் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நன்றி. சூப்பரா இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்க.